உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் சனி சம்பந்தம் தரும் பலன்களை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். சம்பந்தம் அல்லது தொடர்பு என்பது சுக்கிரன் சனி இருவரும் ஒரே ராசியில் இணைவது, ஒருவருக்கொருவர் கேந்திரத்தில் அமர்ந்து பார்த்து கொள்வது, ஒருவர் வீட்டில் மற்றொருவர் அமர்ந்து பரிவர்த்தனம் பெறுவது என்பதுதான். பொதுவாக சுக்கிரன் சனி சம்பந்தம் என்பது பெண்களுக்கு அடிமையாக வாழும் நிலையை தரும். பெண்களை நம்பி ஜீவனம் செய்யும் நிலையையும் சிலருக்கு தரும். கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்க நேரிடும். கண் பார்வையில் குறைபாடு ஏற்படும். சுக்கிரன் சனி இருவரும் லக்னம் 4ஆம் இடம் எனும் சுகஸ்தானம், 7ஆம் இடம் எனும் கலத்திரஸ்தானம், 10ஆம் இடம் எனும் ஜீவனஸ்தானம், 5ஆம் இடம் எனும் புத்திரஸ்தானம், 9ஆம் இடம் எனும் யோகஸ்தானம் ஆகிய இடங்களில் இருக்கலாம். லக்கினத்திலே சுக்கிரன் சனி இருந்தால் ஜாதகர் அழகான தோற்றத்தை உடையவராக இருப்பார். நல்ல பேச்சும் இருக்கும், செல்வ வசதியும் இருக்கும், அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய பழக்க வழக்கங்கள் இருக்கும். பெண்களிடம் பிரியமாக ஆண்கள் இருப்பார்கள். லக்கினத்திலே சனி அமர்ந்து 7ஆம் இடத்திலே சுக்கிரன் அமைந்தால் சனியும் சுக்கிரனும் பார்த்து கொள்வார்கள். இது உன்னதமான பலன்கள் தரும். 4ஆம் இடத்திலே 10ஆம் இடத்திலே சுக்கிரன் சனி அமர்ந்து பரிவர்த்தனை பெற்றாலும் அது நல்ல விதமான பரிவர்த்தனை ஆகும். 1, 4, 7, 10, 5, 9ஆம் இடங்களில் சுக்கிரனும் சனியும் அமர்ந்து பரிவர்த்தனம் பெற்றால் உன்னதமான பலன்கள் தரும். மற்ற ராசிகளிலே சுக்கிரனும் சனியும் இணைவது கெடுபலனைத்தான் தரும். 2ஆம் இடம் எனும் குடும்பஸ்தானம், 8ஆம் இடம் எனும் ஆயுள் ஸ்தானம், 12ஆம் இடம் எனும் விரயஸ்தானம் ஆகிய ஸ்தானங்களிலே சுக்கிரன் சனி அமர்வது கெடுபலனைத்தான் தரும். விவஸ்தையில்லாத திருமண தொடர்பை தரும். சங்கடங்கள் நிறைந்த திருமண வாழ்க்கையை தரும். 4ஆம் இடத்திலே சுக்கிரனும் சனியும் இணைந்திருந்தால் ஜாதகர் மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பார். வாகனங்கள் அமையும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் ஜாதகர் ஆதாயம் பெறுவார். நல்ல புகழையும் பெறுவார். செல்வம் செல்வாக்கு கூடும். 4ஆம் இடத்திலே அமரும் சுக்கிரனும் சனியும் 7ஆம் பார்வையால் 10ஆம் இடம் எனும் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார்கள். அதனால் தொழில் அபிவிருத்தி ஏற்படும். அடுத்து 7ஆம் இடம். 7ஆம் இடம் என்பது பெண்களுக்கு கணவனையும் ஆண்களுக்கு மனைவியையும் சொல்லக்கூடிய இடம். வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம். கலத்திரஸ்தானம் எனும் 7ஆம் இடத்திலே சுக்கிரன் சனி அமையப்பெற்ற ஜாதகர்களுக்கு அழகான வாழ்க்கை துணை கிடைக்கும். நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கும். செல்வம் சேரும். பணக்காரர்களாக உருவாகுவார்கள். அடுத்து 10ஆம் இடம் எனும் தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் சனி அமர்ந்தால் உலக புகழ் பெற முடியும். அரசியலில் புகழை பெறுவார்கள். அமைச்சர்கள் என்ற அந்தஸ்து கிடைக்கும். நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும். நல்ல செல்வந்தர்களாக உருவாகுவார்கள். நீண்ட ஆயுள் இருக்கும். மற்ற இடங்களில் சுக்கிரன் சனி அமர்ந்தால் சிறப்பு இல்லை என்றுதான் ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. பொதுவாக சுக்கிரனும் சனியும் இணைந்தால் ரசவாதம் எனும் வித்தையை தரும். சண்டை போடும் குணத்தை தரும். எனவே சுக்கிரனும் சனியும் 1, 4, 7, 10 எனும் கேந்திரங்களில் இருக்கலாம். ஒருவரையொருவர் பார்த்து கொள்ளலாம். அடுத்து 5ஆம் இடம் எனும் துணை யோகஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் சனி அமையப்பெற்ற ஜாதகர்கள் உன்னதமான சாஸ்திர அறிவை பெறுவார்கள். உயர்ந்த புகழை பெறுவார்கள். நல்ல உத்தியோகத்தை பெறுவார்கள். ஜீவனம் நன்றாக இருக்கும். வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். 9ஆம் இடம் எனும் யோகஸ்தானத்தில் சுக்கிரனும் சனியும் இணைந்தால் ஜாதகர் மிகப்பெரிய யோகசாலியாக திகழ்வார். செய்யும் தொழில் நாளுக்கு நாள் விருத்தியடையும். அதன் மூலம் செல்வ வசதி கூடும். நல்ல வாழ்க்கை துணை அமையும். புத்திர பேரும் கிடைக்கும். எனவே கேந்திரஸ்தானங்களான 1, 4, 7, 10, திரிகோணஸ்தானங்களான 5, 9இல் சுக்கிரனும் சனியும் இணைந்தால் சிறப்பான பலன்களை தரும். இந்த 2 கிரகங்களும் 2, 8, 12 ஆகிய இடங்களில் இருக்கவே கூடாது. சில ஜோதிட நூல்கள் சுக்கிரனும் சனியும் இணைந்தால் காம இச்சையை தரும் என்று கூட சொல்கின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.